முதலீட்டாளர் மாநாடு வரவேற்கத்தக்கது. ஆனால் முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பது பார்க்க வேண்டும். ஏற்கனவே இங்கிருந்து பல தொழிற்சாலைகள் இங்கிருந்து வெளியில போயிருக்கிறார்கள். ஒரு முதலீட்டாளர்களுக்கு அல்லது தொழில் செய்பவர்கள் இங்கு வரும் பொழுது அவர்களுக்கு தேவையான வசதிகளை தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சியாக அல்லது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் செய்வதற்கான வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து. என்னதான் முதலீட்டு மாநாடு நடத்தினாலும் சக்சஸ் பண்ணாலும் அதை குறை சொல்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் காங்கிரஸ் கட்சி தலைவர் நான் தான் சொன்னேன், முதலீட்டு மாநாடு முதலீட்டாளர்கள் வர்றது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதை முறையாக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், தொழில்துறையினருக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி அதில் வேலை செய்பவர்களுக்கு பாதுகாப்பு, இதெல்லாம் உறுதிப்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கடமை. ஏன்னா ஏற்கனவே ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய நிறுவனம் வெளில போயிருக்கிறது. அந்த நிறுவனம் அவர்கள் மறுபடியும் வருவார்களா? ஏன்னா பல பேர் அதில் இருந்து வேலை இருந்தவர்கள் வேலையை விட்டு போயிருக்கிறார்கள். இது மாதிரி தொழில் நிறுவனங்கள் வெளியில செல்லாமல் அவர்கள் உள்ள வரணும். அதே மாதிரி உள்ள வர்றவங்க நம்மளுடைய பாரதத்தினுடைய இன்றைக்கு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி தொழில் நிறுவனங்கள் வருவது வரவேற்கு. நாங்கள் தொடர்ந்து நான் மேற்கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலைஜி அவர்கள் மேற்கொண்டு அனைவரும் நாம் வலியுறுத்துவது மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும். மின் கட்டணம் கிட்டத்தட்ட 3% மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மின் கட்டண கொள்ளை என்றதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதான் போய் ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், தொழில்துறையினர் ஈஸியாக தொழில் தொடங்குவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். இந்த குறிப்பாக எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய, குறிப்பாக திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனம், கரூர் இந்த பகுதியில் இருக்கிற எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் அந்த மின்கட்டணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைவருடைய கோரிக்கையாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.